இப்போதைக்கும் கரண்டாக மேஜர் ஸ்டாருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ப்ராக் லெஸ்னரோட WrestleMania 42 ஆப்போனன்ட் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. WrestleMania 42 ஸ்டார்ட் டைம் டிக்கெட் சேல்ஸ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம ரெஸ்ல் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் மெயின் சேனல் போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ஸ்ட்ரைட்டாக நம்ம டைம் பண்ண வீடியோ எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்பாலஜிஸ் கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலாக டிஎம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்க. ஸோ ப்ரோ எலிமினேஷன் சேம்பர் முன்னாடி நீ லைவ் போடுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் இருந்தாலும் போடலையே ப்ரோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் டைமில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹாஸ்டலில் ப்ராப்பராக நெட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட முடியல. ஒரு கமெண்ட் டேப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ப்ரோ ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன், இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகல. அந்த அப்டேட் வீடியோலாம் 6 மணிக்கு போஸ்ட் பண்ணேன், 8:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியிலன்ட்டு குவாலிட்டியை கம்மி பண்ணி தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் MJF WWE பற்றி பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட் வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். அதனால் ஒரு சின்ன அப்பாலஜிஸ் உங்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன். உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், வேறு யார்கிட்ட கேட்குறேன். இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்ம கமெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம். ஸோ வசந்த் வாசான்ற மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ சொன்னதே ரிப்பீட்டடாக சொல்லாத ப்ரோ, தாங்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஹரின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரொம்ப வளவலான்னு பேசாதீங்க, மேட்ரை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கார்த்தின்றவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, கோடியை வெளியே அனுப்புங்கடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது என் கையில் இல்லை தலைவா. பாலான்றவர் ஷார்லட் ஃபெர் பிளான் ரிலேட்டட் கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக ஷார்லட் ஃபெர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கரெக்டாக ஃபியூடோ அப்படி தான் போயிட்டு இருக்கு. கரண்ட்டாக நம்பர் 1 கண்டென்டராக வேறு இருக்காங்க. ஸோ அப்கமிங் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WrestleManiaல மேட்ச் கொடுப்பாங்களான்றது தெரியல. இப்போ கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு WrestleManiaக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. தோப்பாங்களான்னு சரி ஜெயிப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக லாஸ்ட் லெஜெண்ட் ஐஜாக்ஸை பயங்கர டாமினேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகிற WrestleMania வர வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாக் டீம் ஃபியூட் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜீவா பாபுன்றவர் V1 ட்ரூன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கரெக்டாக இப்போ வரைக்கும் கரெக்டாக சோஷியல் மீடியாவில் அதான் பேக்லாஷ் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ட்ரூ தான் வேணும், கோடி வேணான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் கோரிக்கை WWE கேட்டால் நிறைவேற்றப்படுங்க, ஆனால் நிறைவேற்ற மாட்டாங்க. ரைட், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அப்டேட்டே கிக் ஆஃப் பண்ணுறோம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸில் இருந்து தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக கெவின் ஓவன்ஸோடைய ரிட்டர்ன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்துருந்தோம், ஐ திங்க் லாஸ்ட் இயர் நம்ம ஜூலை ஆகஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ நம்ம கெவின் ஓவன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சுன்றதை அதனால் இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு ½ இயருக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபேன்ஸ் எல்லாம் கெவின் ஓவன்ஸ் எங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு பாடி ஸ்லாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சம்மரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்களாமா. அந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணி அவங்க வந்து ஸோ ரிட்டர்னுக்கு ரெடியாக இருக்காங்களா, ஸோ அவங்களுடைய ரெக்கவரி எந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சம்மர் மீன்ஸ் இந்த ஜூலை ஆகஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அமெரிக்காவில் அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர். ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டான் ஹூசன் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரெக்டாக டான் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆயிருந்தாரு. ஸோ இதை பற்றி கேட்கும்போது இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய சிஎம் பங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE அப்ரோச் பண்ணாங்களாமா. ஸோ டான் ஹூசனை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு நல்லா ப்ராஃபிட்டாக இருப்பாருன்ற மாதிரி வந்து டான் ஹூசன் தான் அப்ரோச் பண்ணதான் ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் இதை சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரெக்டாக டான் ஹூசனோட மெர்ச்சன்டைஸ்லாம் பயங்கர சேல்ஸில் போய் WWE டான் ஹூசனோட டெபியூட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் ரொம்பவே ஒல்ட்டி விட்டானுங்க. ஸோ அது வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஓவர் ஹைப் ஆகி ஸோ ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டாங்க. இது வந்து டான் ஹூசன் மேலே மிஸ்டேக் இல்லை, WWE மேலே தான் மிஸ்டேக். பட் இருந்தாலும் டான் ஹூசன் ரிலேட்டட் போய் அவர் ரிலேட்டட் மெர்ச்சன்டைஸ்லாம் நல்ல சேல்ஸில் போயிட்டு இருக்கதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரெக்டாக அப்கமிங் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் எப்போ இருக்க போகுது, ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ரெஸ்ல் வாட்ச் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக WWE May 23 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காராமா. அந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கும்போது ஸோ கிளாஸ் இந்த இட்டாலி பேப்பரி வருதுல, ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆயிரும். இந்த டூருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ WWE இதுக்கு அப்புறமா இந்த ஈவெண்ட் போக ஒரு 2 சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வந்து இந்த வருஷத்துக்குள்ள நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இதுவே 2025 பார்க்கும்போது WWE 6 சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. இந்த தடவை ஒரு 4 நடத்தினா போதும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கதா ஒரு சில நியூஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பொறுத்த வரைக்கும் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சமீபத்தில் எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் கரெக்டாக அந்த இப்போ ரீசெண்டாக ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சுல. ஸோ ஸ்மாக் டவுன் முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பேஜில் என்ன ட்ரெண்ட் ஆயிருக்குன்னா, ஸோ WWE ஸ்மாக் டவுனும் ஸோ AEW டைனமிட்டையும் கலந்து அடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்
பண்ணி விட்டாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் காட்டுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேக் பண்ணியிருக்காங்கன்னா AEW டைனமைட் எபிசோட் ரிசீவ்ஸ் லோ கேஜ் மேட்ச் ரேட்டிங் ஆஃப்டர் கோடி ரோட்ஸ் வின் டைட்டில். அதாவது அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ AEW டைனமைட்டோட ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சாமா. ஏன்னு பார்க்கும்போது அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட வின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கர பேக்லாஷாக முடிஞ்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. AEW டைனமைட்டில் எங்கடா கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வின் பண்ண அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்னு போகிறதுக்கு பதிலாக AEW டைனமைட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருச்சு. இப்போ கரண்ட்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து WWE கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸை வின் பண்ண வச்ச மூவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் ஆல்சோ ரியல் ரீசன் ஏன் வந்து கோடி ரோட்ஸை டைட்டில் வின் பண்ண வச்சாங்கன்ற உண்மையான பிளான்ஸ் என்னன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க மத்தியில் ஏஏவே இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபியூஸ் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம ராய்ஸ் கீஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ராய்ஸ் கீஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி டைம்னு பார்க்கும்போது ராயல் ரம்பிள் 2026 தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. அந்த ராயல் ரம்பிளில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராய்ஸ் கீஸை நம்ம எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. ராலையும் பார்க்க முடியல, ஸ்மாக் டவுன்லையும் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா 4 டார்க் மேட்சஸில் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 14 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டார்க் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 21 ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 28 அது போக நேற்று மார்ச்சுக்கு 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ரே ஃபினிக்ஸ் கூட 4 டார்க் மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஃபேன்ஸ் எல்லாம் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, ஏன்டா இவர் அவ்வளோ அவசரமாக சைன் பண்ணீங்க, ஸோ எதுக்குடா சைன் பண்ணீங்க, எதுக்குடா ஸ்டோரி லைன் எதுவும் கொடுக்காம வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ ராய்ஸ் கீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE கிட்ட ப்ராப்பர் பிளான் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். டில் நான் இன்னும் ஒரு ப்ராப்பர் பிளான் கூட வாடா ரெடி பண்ண மாட்டீங்க, ஸோ சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான்ஸ்லாம் போட்டு வைக்க மாட்டீங்களான்ற மாதிரி தான் WWE பற்றி கேட்கணும் தோணும். ஸோ மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டாருக்கு இப்போ கரண்ட்டாக இன்ஜுரி ஆயிருக்கு. இந்த சம்பவங்கள் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் WWE மெயின் ஈவெண்ட்கான டேப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அந்த டேப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி கிரேஸ் வர்சஸ் நம்மளுடைய ஆல்பா ஃபேருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானி கிரேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜானி கிரேஸ் பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீல் சேரோட கண்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு நல்ல வேலை எனக்காக ஒரு வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன அக்ட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அங்கே பார்த்த ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜானி கிரேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்றாப்புல இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த இன்ஜுரி எந்த டைப்பு, ஸோ எந்த லெவலுக்கு சிவியர்ன்றதை இப்போ வரைக்கும் கரண்ட்டாக எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ சூனஸ் அவைலபிளாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது ரெசில்மேனியா 42 டிக்கெட் செல்லிங் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாதி விலைக்கு டிக்கெட்டை விற்றுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ WWE கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஸோ பிப்ரவரி 14 வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு டிக்கெட் எவ்வளோ ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்னா $735 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இதுவே பிப்ரவரி 21 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி விலை கிட்ட குறைச்சிட்டாங்க. ஸோ பிப்ரவரி 21 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னா $392 வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி விலைக்கு குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 42 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. அதாங்க முன்னாடி இருந்து பார்த்தா தான் ஸோ லாஸ்ட் ரெசில்மேனியா கம்பேர் பண்ணும்போது இந்த ரெசில்மேனியா 47% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராகவே போயிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகாமல் தான் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70% 75% தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிருக்காமா. இன்னும் ஒரு 30 to 35% டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. WWE எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கம்மி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்காம இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு தான் ராஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி விலையில் கொடுத்து விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் அப்டேட் ஸோ நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ ப்ராக் லெஸ்னருக்கு ரெசில்மேனியா 42 ஆப்போனன்ட் யாராக இருப்பா, ஸோ இது ரிலேட்டட் பயங்கர கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா வருவார். அண்ட் ஆல்சோ ப்ராக் லெஸ்னர் என்ன இஷ்யூ பண்ணியிருந்தாருன்னா, ரெசில்மேனியா 42 ஓப்பன் சேலஞ்ச் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. இது ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் தான் வருவாருன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. பட் இருந்தாலும் கந்தர் கிடையாது. ஸோ கந்தருக்கு பதிலாக ஒபாஃபெமே வருவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ராக் லெஸ்னருடைய ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியால நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சொன்னதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு இவர் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஸ்டோரி லைனாக டெவலப் பண்ணியிருக்கலாமே, ஸ்டோரி லைனாக டெவலப் பண்ணால் கூட நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரெசில்மேனியா வர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மண்டே பிச்சுக்கிற வச்சிருப்பானுங்களே WWE. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருப்பானுங்க போல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்க்ரீனில் 2 அப்டேட் வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் வீடியோஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.
Bye.